என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிபூரணங்கள் இது அவருக்குள் இருக்கிறது, அவரிடத்தில் இருக்கிறது என்பதை நம்ம தியானித்தோம். அவருக்கு வெளியில் பரிபூரணங்களை பார்க்க முடியாது அப்படின்றது தான் நான் முதல் நாள்லேயே உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நான் உங்களுக்காக வாசித்தேன். மீண்டும் அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். எல்லாவற்றிலும் ஒரு பரிபூரணத்தை தருவார். நேற்று சொன்னேன், பரிபூரண ஆனந்தம், அதாவது ஜீவ மார்க்கத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு தான் பரிபூர்ண ஆனந்தம். இந்த உலகத்தில் அந்த பரிபூர்ண ஆனந்தத்தை வேற எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது. அது ஜீவ மார்க்கத்தில் தான் இருக்குது. இயேசு தான் அந்த ஜீவ மார்க்கம். அந்த ஜீவ மார்க்கத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு தான் பரிபூரணமான ஆனந்தத்தை தரார். பாருங்க, இன்னைக்கு மறுபடியுமாக சங்கீதம் 16ஆம் சங்கீதத்தில் 11ஆவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 16:11 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. உம்முடைய சமூகத்தில் ஜீவ மார்க்கத்தில் இருக்கிற பரிபூரண ஆனந்தம். இரண்டாவது, அவர் சமூகத்தில் கிடைக்கிற பரிபூரண ஆனந்தம். இன்னைக்கு அந்த பரிபூரண ஆனந்தத்தை வேற எங்கேயும் தேட முடியாது. அது அவர் சமூகத்தில் தான் கிடைக்கும். அதில் தான் நித்திய பேரின்பம் கிடைக்கும். அதாவது எக்ஸீடிங்லி, கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் என் அளவுக்கு மிஞ்சின என்னுடைய தேவைக்கும் அதிகமான ஒரு ஆனந்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். உலகத்தில் அடிப்படையாக எனக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் இருக்காங்க. இவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஜீவ மார்க்கத்தை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. ரெண்டாவது, அவர் சமூகத்தை ருசிச்சிருக்க மாட்டாங்க. அவர் சமூகத்தை ருசிக்காத வரைக்கும் பரிபூர்ண ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்காது. கேட்டுக்கிட்டு இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய சமூகத்தை நீங்கள் ருசிச்சிட்டீங்களா? அவர் சமூகத்தை நீங்கள் அனுபவிக்கிற அந்த பழக்கம் உங்களுக்கு உண்டா? இன்னைக்கு அன்போடு நான் சொல்கிறேன், அவர் சமூகத்துக்கு வாங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தின் 2வது வசனம். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். ஆண்டவர் மோசேயை அழைக்கிறார். நான் அடிக்கடி சொல்வேன், நமக்கு எப்படி ஆண்டவருடைய சமூகத்தின் மேலே ஆசையோ அதே மாதிரி அதை விட அதிகமாக ஆண்டவருக்கு நம்ம சமூகம் அவர் ரொம்ப விரும்புகிறாரு, ஆசைப்படுறார். நீங்கள் அவருக்கு வேணும், உங்கள் பிரசன்னம் அவருக்கு வேணும். அதனால தான் மோசே, என் சமூகத்துக்கு நீ வாப்பா, என் சமூகத்துக்கு நீ ஏறி வா, விடிய காலம் எலும்பு, ஆயத்தமாகு, சீனாய் மலைக்கு ஏறு, மலையின் உச்சிக்கு வா, கீழே நின்றாத, மலையின் உச்சிக்கு வா, மலையின் உச்சியில் வந்து என் சமூகத்திலே நீ வந்து நில். எனக்கு உன் சமூகம் வேணும், நான் என் சமூகத்தை உனக்கு தரேன். அவருடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம். அந்த சமூகத்தில் இன்னைக்கு பொதுவாக சொல்லுவாங்க, எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு துக்கப்படுவாங்க. எனக்காக பேச யாரும் இல்லை, எனக்கு ஷேர் பண்ண யாரும் இல்லை, எனக்கு ஒருத்தரும் இல்லை. நீங்கள் ஒருவேளை தனிமைப்படுத்தப்பட்டு எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அவர் சமூகம் ஒன்று தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவை நிறைவாக்கும். அவர் சமூகத்துக்குள்ளே போகும்போது தயவுசெய்து 10 பேரை கூட்டிகிட்டு போகாதீங்க, நீங்களும் கர்த்தரும் தான் அங்கே உட்கார வேண்டிய இடம். ஆண்டவர் சொல்கிறார், மோசே தனியாக வாப்பா, எனக்கு நீ வேணும், தனியாக வா, நான் உனக்கு வேணும். ஆண்டவர் தனியாக உங்களை மீட் பண்ண விரும்புகிறார். பரிபூர்ண ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்கணுமா? ஆனந்தமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்கள, சமூகத்தை தேடலைன்னு அர்த்தம். நீங்கள் வாங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஏறுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் நேரத்தை செலவு பண்ணுங்க, அவர்கிட்ட மனம் விட்டு பேசுங்களேன். என்னெல்லாம் அவர் சமூகத்தில் உட்கார்ந்து சொல்ல முடியுமோ சொல்லுங்க, மனதை திறங்க, மலையின் உச்சிக்கு ஏறுங்கள். அங்கே வேற ஒருத்தரையும் யோசிக்காதீங்க, வேற எந்த விதமான தேவையற்ற எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காதீங்க. நீங்களும் கர்த்தரும் என்ற அந்த நிலைக்கு எப்பொழுது வருகிறீர்களோ அந்த இடம்தான் அவர் சமூகம், அந்த இடம்தான் அவர் சமூகத்தால் கிடைக்கிற நித்திய பேரின்பம். அதுதான் பரிபூரண ஆனந்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற நீங்கள் இந்த பேரின்பத்தை, இந்த பேரின்ப பரிபூரண அந்த ஆனந்தத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார். 105ஆம் சங்கீதம் 4வது வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஏன்னா
அங்கே தான் பேரின்பம் உண்டு, அங்கே தான் அந்த பரிபூரண ஆனந்தத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 139:7, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். இந்த அனுபவத்துக்குள்ளே வந்துடுவோமா? எங்கப்பா போவேன், எனக்கு யார் இருக்கா, எனக்கு உங்கள் சமூகத்தை தவிர வேறு யாரும் இல்லை, யாரோ அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட்களோடவே வாழ்ந்து பழகியிருக்கலாம். கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் சமூகத்துக்கு போவீங்களா? அவர் சமூகத்தில் பரிபூரண ஆனந்தத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். தேடுங்கள், நாடுங்கள், விரும்புங்கள். எனக்கு அவர் சமூகம் போதுன்ற அந்த எண்ணத்துக்கு வாங்க. அந்த பரிபூர்ண ஆனந்தம், நீங்கள் நினச்சி பார்க்காத ஆனந்தத்தை கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஜெபமல்லாமா? தப்புனே, எங்களுக்கு நீங்கள் வைத்திருக்கிற அந்த பரிபூரண ஆனந்தத்துக்காக ஸ்தோத்திரம். அந்த பரிபூரண ஆனந்தம், நித்திய பேரின்பம் உங்கள் சமூகத்தில் தான் கிடைக்கும் அப்படின்றத நாங்கள் இன்றைக்கி அறிந்து கொண்டோம். நாங்கள் ஏதோ வசனத்தை மெசேஜை கேட்டோன்றதோடு நின்றாமல் இதை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அனுபவமாக்கி கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்குறோம். தாழ்த்தி உமது கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பரிபூரண ஆனந்தத்தை தந்து ஆசீர்வதியும். உம்முடைய சமூகத்தை தேடவும் நாடவும் விரும்பவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். சங்கீத புஸ்தகம் 105 சங்கீதம் 4 வசனம். சங்கீதம் 105 4 வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.